இனிய 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த கீழே ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார்? Who coined the term ஜெய்ஹிந்த்? இதுல நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெய்ஹிந்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க. யாருடைய வார்த்தை? Who coined the term ஜெய்ஹிந்த்? அதான் இங்கிலீஷ்ல. Who coined the term ஜெய்ஹிந்த்? ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸாம்ல கேட்பாங்க. ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை வந்து காயின் பண்ணது யாரு அப்படின்னா செண்பகராமன் பிள்ளை. செண்பகராமன் சொல்லலாம். அவர் தான் இந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணாரு. நாஞ்சில் நாட்டை சார்ந்த செண்பகராமன் பிள்ளை. கரெக்ட். M10 சொல்றீங்கல்ல, அந்த M10ங்கிற கப்பல் வந்ததுல இங்க வந்து குண்டு போட்டது தெரியுங்களா? சோ அதனுடன் தொடர்புடைய ஹிட்லரோட நண்பர். ஹிட்லரெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது இந்தியா வந்து சுதந்திரம் தினம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜிக்கு முன்னாடியே ஒரு போர் மூலமாக ஆங்கிலேயர்களை விரட்டணும் அப்படின்னு சொல்லி மற்ற நாட்டு தலைவர்களெல்லாம் ஒரு நல்லுறவு கொண்டிருந்தார் செண்பகராமன் பிள்ளை. மெட்ராஸ் அட்டாக் பண்ணாங்க. அந்த M10ங்கிற கப்பல் தான் இங்க வந்து பாம்பு போட்டோம். ரைட். இன்னைக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் செஷன், ஒரு இன்ட்ரோ செஷன், உங்களுக்குரிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய செஷன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மூவர்ண கொடி, இது எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். நம்மளுடைய மூவர்ண கொடி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது நம்மளுடைய மூவர்ண கொடியை உருவாக்கியவர் யார்? மூவர்ண கொடியை உருவாக்கியவர் யார்? So answer. Tricolor flag. Tricolor flag. So அதுக்காக அந்த கொஸ்டின் கேட்டேன். நிறைய பேர் பிங்காளி வெங்கையான்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க கொஞ்சம் படிச்சிருக்கீங்க. ஸோ பிங்காளி வெங்கையாட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடியை உருவாக்கி கொண்டார். அந்த கொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வர்ணங்கள் கொண்டதாக இருந்தது. எப்படி அப்படின்னா காவி வண்ணம் இந்துக்களுக்கும், பச்சை வண்ணம் இஸ்லாமியர்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா, அப்ப மற்றவர்கள்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இன்னொரு வர்ணத்தையும் சேர்த்தார். அதுதான் என்னது? ஒயிட் கலர். அப்ப இந்த ஒயிட் கலரையும் சேர்ந்த பின்னாடி 2 வண்ண கொடிங்கிறது மூவர்ண கொடி ஆயிடுச்சு. அப்போ மூவர்ண கொடி அப்படின்னா காந்திஜி வெறுமன நேஷனல் பிளாக், தேசிய கொடியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிங்காளி வெங்கையா. வெரி குட். அனிதா சொல்லியிருக்காங்க காந்தி ஆடட் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ? என்ன ரேஷியோல இருக்கும்? ரேஷியோ அப்படின்னா என்னதுன்னா விகிதம். எந்த விகிதத்துல இருக்கும்? கொடியின் நீளம், அகலம், அந்த விட்த்துன்னு சொல்லுவாங்கல்ல, விட்த்து அப்படின்னா அகலம். கொடியோட இந்த விட்த்து, அப்புறம் கொடியோட உயரம், அதுங்கிறது நம்ம எதை சொல்றோம் அப்படிங்கறது ரேஷியோ அப்படிங்கிறது 3:2 2:3 அப்படின்றது இருக்கும். அந்த கொடியை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கொடியோட இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உயரம் வந்து கம்மியா இருக்கும், விட்த்துங்கிறது அதிகமாக இருக்கும். கொடியோட விட்த்துன்னு பாத்தீங்கன்னா அதான் இருக்கும். ஸோ இட் இஸ் 3:2 3:2 அப்படின்னு சொல்லக்கூடிய. நார்மலா ஒரு செவ்வகம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரியதை இருக்கிறத நீளம்னு சொல்லுவோம், சிறியதை வந்து அகலம்னு சொல்லுவோம். அப்படிதான் எப்பவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ரைட். ஸோ ட்ரை கலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி. நார்மலா கொடி அப்படின்னு கேட்டாங்கன்னா பிங்காளி வெங்கையா. இவர் ஆந்திராவை சேர்ந்தவர், காங்கிரஸ், ஒரு காந்தியவாதி. முதலில் இங்கு இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் கொண்டாடப்பட்டது, நிறைய இடத்துல கொண்டாடப்பட்டது. என்றைக்கு இந்தியாவில் முதல் சுதந்திர தினம் என்று அனுசரிக்கப்பட்டது? ஆங்கிலேய ஆட்சியில். What day India observed
or INC, Indian National Congress, observed the first Independence Day in British India. அதான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு நடந்ததுல, அந்த காங்கிரஸ் மாநாடுல லாகூர் செஷன். சரிங்களா? சோ லாகூர் செஷன் எந்த வருஷத்துல நடந்தது? லாகூர் செஷன் மாநாடு. சோ லாகூர் செஷன் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா 1929 லாகூர் INC. சோ லாகூர் மாநாடு இங்கதான் எப்பவுமே டிசம்பர்ல தான் நடக்கும். INC, இந்திய தேசிய காங்கிரஸ். சோ இதுலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா வந்து இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் ரூல் மாதிரி கேட்டாங்க. அதுக்குள்ளேயே அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த தன்னாட்சி அதிகாரங்கள் கேட்டாங்க. அப்புறம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, வெறுத்து போய் நமக்கு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து முழு சுதந்திரமே வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1929 லாகூர் நடந்தது. ஸோ அப்ப என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் வர்ற ஜனவரியில இருந்து, அப்ப வர்ற ஜனவரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1930, ஏன்னா அந்த மாநாடு டிசம்பர் நடந்தது. 1930 ஜனவரி 26 சுதந்திர தினமாக அனுசரிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும், சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும். ஸோ January 26, 1930 observed in India, British India as a first Independence Day. அதான் முதல் சுதந்திர தினமாக அனுசரிக்கப்பட்டது. ஸோ அதனாலதான் அந்த நாளை மறக்க கூடாது அப்படின்ட்டு, ஈவன் தோ இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ரெடி பை November 26, 1949, we waited till 1950 for implementation. சரிங்களா? ஸோ 1949 நவம்பர் 26. ஸோ நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு ரெடி, கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ரெடி. ஆனா அதுக்காக வெயிட் பண்ணோம். ஏன் அப்படின்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் டே மறக்கூடாதுல்ல, அது ஒரு முக்கியமான இருக்கணும்ல. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை வெயிட் பண்ணி 1950 Jan 26 வரைக்கும் வெயிட் பண்ணி, அப்பதான் அது அமுலுக்கு வந்தது. நேஷனல் ஆந்தம் எந்த மொழியில எழுதப்பட்டது சொல்லுங்க? அது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஸோ நவம்பர் 26, 1949 ரெடி ஆனா கூட, சரிங்களா, நவம்பர் 26, 1949 ரெடி ஆனா கூட எப்போ வந்து அது அமுலுக்கு வந்தது அப்படின்னா January 26, 1950 தான். ஸோ அதனாலதான் இது வந்து இந்த தேதி வந்து என்னதுன்னா அடாப்ஷன், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் வந்து நவம்பர் 26, 1949. இது அடிக்கடி குழம்பிடாதீங்க, நிறைய பேர் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அது மாதிரி இந்திய அரசியலமைப்பு அமுலுக்கு வந்த தினம், came into force. So came into force அப்படின்னா அமுலுக்கு வந்தது அப்படின்னா, அமுலுக்கு வந்தது. இது வந்து என்னது? ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். ஸோ நேஷனல் ஆந்தம் வந்து பாத்தீங்கன்னா பெங்காலி. நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம். ஸோ enacted, came into force, அமுலுக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா 1950 January 26. அடாப்டட் அப்படிங்கிறது நவம்பர் 26, 1949. சரிங்களா? ரைட். இப்ப ஜென்ரலா ஒரு குயிக்கா, ஒரு ஓவர்வியூவா, ஃபாஸ்டா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷனை கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன், எஸ்பெஷலி தெரியாதவங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சி நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. நம்ம முக்கியமா சில பாப்புலர் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண பார்க்க வரோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன், 10வது குவாலிஃபிகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் 4 அண்ட் VA.
அதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஒரே எக்ஸாமா இருந்தது. அப்ப இடையில தனித்தனியா எக்ஸாம் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கு. குரூப் 4 விஏஓ. குரூப் 4 அப்படிங்கிறது என்ன போஸ்ட் அப்படின்னா ஜேஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர் தமிழ்ல சொல்றதுன்னா. விஏஓ அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர். இது ரெண்டுக்கும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிசிஎஸ்சி 4 அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுதி 4 கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ், கம்பைன்டு சிவில் சப்பார்டினேட் சர்வீசஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து இந்த விஓ எக்ஸாம்ஸ், குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது 10வது குவாலிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரே ஸ்டேஜ் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 200 கேள்விகளில் 100 கேள்விகள் ஜெனரல் ஸ்டடீஸ். அந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல 25 கேள்விகள் வந்து கணித வினாக்கள் இருக்கும். கேள்விகள் வந்து தமிழ்லயும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும். 4 ஆப்ஷன்ஸ், நெகட்டிவ் மார்க் கிடையாது. மீதி 100 வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் தான் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன், இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி சேர்றதுல லோயஸ்ட் என்ட்ரி இன்டு த கவர்மெண்ட் சர்வீஸ் எது அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன். குரூப் 4லயே இள வயசுல குரூப் 4 குவாலிஃபிகேஷன் 18 வயசு முடிச்சிருந்தா போதும். ரொம்ப இள வயசுல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதுலயே கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆனவங்க கூட இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, சரிங்களா? ஸோ இது 10th குவாலிஃபிகேஷன் வச்ச எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரி. டிகிரினா பட்டப்படிப்பு. டிஎன்பிஎஸ்சி எழுதுறதுக்கு பட்டப்படிப்பு எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னா 10வது படிச்சிருக்கணும், +2 படிச்சிருக்கணும், +1 +2 படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா +2க்கு பதிலாக ஐடிஐ படிச்சிருந்திருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருந்திருக்கலாம், இல்லை டயட் படிச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் +3 அல்லது +4 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். இது மாதிரி படிச்சிருந்தாதான் எலிஜிபிள். டிகிரி படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன எக்ஸாமினேஷன் அப்படின்னா குரூப் 2 அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன். இதை குரூப் 2 ஓட்டின்னு சொல்லுவாங்க. ஓட்டின்னு தான் டிஎன்பிஎஸ்சி சொல்லுவாங்க. ஓட்டினா ஓரல் டெஸ்ட், இன்டர்வியூன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A. குரூப் 2 நான் குரூப் 4னா ஜூனியர் அசிஸ்டன்ட் சொன்னேன். குரூப் 2A அப்படின்னா அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, வெறுமன அசிஸ்டன்ட், உதவியாளர். குரூப் 2ங்கிறது ஆபீசர்ஸ் கேடர். இது ரெண்டையுமே இப்ப கம்பைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இன்டர்வியூ இல்லாத போஸ்ட், இதுக்கு இன்டர்வியூ கிடையாது, இதுக்கு வித் இன்டர்வியூட உள்ள போஸ்ட். இது ரெண்டு தனித்தனியா இருந்தது, இது ரெண்டையுமே இப்ப கம்பைன் பண்ணிருக்காங்க, குரூப் 2 குரூப் 2A அப்படின்னு சொல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 3 ஸ்டேஜா இருக்கதா சொல்றாங்க. ஒன்னு வந்து பிரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ. அதாவது குரூப் 2 ஓடிக்கு வந்து பிரிலிமினரி, மெயின்ஸ் இன்டர்வியூ இருக்கும். குரூப் 2Aக்கு பிரிலிமினரி, மெயின்ஸ். இந்த பிரிலிமினரி அப்படிங்கிறது மொத்தம் 200 வினாக்கள் இருக்கும். இந்த 200 வினாக்கள் அப்படிங்கிறது இப்ப நியூ ரிவைஸ்டு சிலபஸ் ஃபார் குரூப் 1, 2, 2A, DO எல்லா தேர்வுகளுக்கும் இதுதான். ஸோ இந்த 200 வினாக்கள்ல 25 வந்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70 வினாக்கள் வந்து யூனிட் 8 and 9ல இருக்கும். மொத்தம் 10 யூனிட் இருக்கு. இது வந்து 10வது யூனிட் சிலபஸ்ல. 10வது யூனிட் வந்து மேத்ஸ், ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, அடிப்படை கணிதத்திறன், பொது கணிதத்திறன். அதுல 25 வினாக்கள். யூனிட் 8 and 9ல ஒரு 60 வினாக்கள் அப்ராக்சிமேட்டா கேட்பாங்க. மொத்தம் இந்த மற்ற யூனிட்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தத்துல 200 வினாக்கள். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதே மாதிரி தான். ஸோ இதுல எழுதி குவாலிஃபை ஆனவங்க தான். இதுல எவ்வளவு வேகன்சி இருக்கோ 1:10 வந்து மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. இப்போ வந்து நார்மலா வந்து ஒரு வேகன்சி வந்து 3000 வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3000 வேகன்சின்னு சொல்றேன். 3000 வேகன்சி அப்படின்னா அப்ப எவ்வளவு பேர் எடுப்பாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் வேணாலும் எக்ஸாம் எழுதிருக்கலாம். 30,000 பேரை மெயின்ஸ் எழுத விடுவாங்க. இந்த மெயின்ஸுக்கு தான் இப்ப சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரலான சிலபஸ், எழுத்து தேர்வு.
டெஸ்கிரிப்டிவ் லெட்டர் ரைட்டிங் எழுதணும், திருக்குறளை பத்தி கேள்விகள் கேட்பாங்க, காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே இந்த திருக்குறளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன், ஒரு பேரா கொடுத்ததுல இருந்து கேள்விகள் கேட்கப்படும். தமிழ்லயும் இருக்கும், ஆங்கிலத்தில் இருக்கும். ஒன்று தமிழ் எழுதணும், ஒன்று ஆங்கிலத்தில் எழுதணும். ஹின்ஸ் டெவலப்மெண்ட், ஹின்ஸ் கொடுத்து அதுல இருந்து டெவலப் பண்ணக்கூடிய அப்புறம் லெட்டர் ரைட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல டிரான்ஸ்லேஷன் மார்க் கொடுத்தாங்க. இப்ப டிரான்ஸ்லேஷன் வந்து எலிஜிபிலிட்டி மட்டும் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னதுன்னா 2 கொடுத்து அது இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்லையும் எழுதணும், தமிழ்ல இருந்து ஆங்கிலத்திலையும் எழுதணும். ஸோ இதுதான் இதனுடைய பேட்டர்ன். ஸோ இதெல்லாமே சிலபஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வெப்சைட்ல, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல, அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கும், tnbsc.gov.inல நீங்க பாத்துக்கலாம். அடுத்து இன்டர்வியூ. இது வந்து 300 மதிப்பெண். ஆக்சுவலா 200 இங்க வந்து ப்ரிலிமே வந்தீங்கன்னா 200 வினாக்கள், ஒவ்வொன்றுக்கும் 1.5 மார்க்ஸ், மொத்தமே 300 மதிப்பெண்கள் தான். டிஎன்பிஎஸ்சி நார்மலா கண்டக்ட் பண்றதுலாம் 300 மதிப்பெண்கள். குரூப் 4க்கும் அதே மாதிரி தான். ஸோ இது மெயின்ஸுக்கு 300 மதிப்பெண்கள். ஸோ ப்ரிலிமினரி மார்க்ஸ் வில் நாட் பி கவுண்டட் ஃபார் யுவர் ஃபைனல் ரேங்கிங். எதை வச்சு எடுப்பாங்க அப்படின்னா மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூல எடுக்கிற மார்க். இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா 40 மதிப்பெண். 40னா யாருக்கு 40 கொடுக்க மாட்டாங்க, அதிகபட்ச மதிப்பெண் 30 தான் கொடுப்பாங்க. 5 ஸ்லாபா இருக்கும். 30, 27, 24, 21, 18. கடைசியா 18 கீழே யாருக்குமே போட மாட்டாங்க. இன்டர்வியூக்கு போனீங்கன்னா 18, 21, 24, 27, 30ல ஏதாவது ஒரு மதிப்பெண் போடுவாங்க. மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 மதிப்பெண். இந்த 300 மதிப்பெண் வந்து டெஸ்கிரிப்டிவ். நான் இப்போ சொன்னேன்ல, அதை பேஸ் பண்ணி இருக்கும். இது இப்போதான் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன்ல சேஞ்ச் ஆன பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாமினேஷன். ஸோ இதான் வந்து குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா டைப் பண்ணுங்க. இது வரைக்கும் குரூப் 2, குரூப் 4, யூனிட் 8 and 9 எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. யூனிட் 8 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா தமிழ் இலக்கியம், தமிழ் பண்பாடு, வரலாறு சம்பந்தப்பட்ட சிலபஸ் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ தமிழ் இலக்கியம் அப்படிங்கும் போது நம்ம சங்க இலக்கியத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து திருக்குறள் சம்பந்தப்பட்ட வினாக்கள் கேட்பாங்க, தமிழ் வரலாறு சம்பந்தப்பட்ட வினாக்கள் கேட்பாங்க. யூனிட் 9ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, தமிழக வளர்ச்சி நிர்வாகம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுலயே ஓவர்லாப்பிங் இருக்கும். ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் இஷ்யூஸ், இப்ப நீதி கட்சிகள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது ரெண்டுலயுமே வரும். இதுலயும் வந்துடும், அதுலயும் வந்துடும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து திட்டங்கள், சமூக நல திட்டங்கள், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜெனரலா நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வினாக்கள், இது எல்லாமே வந்துடும். ஜியாகிரபி சம்பந்தப்பட்டது, இந்திய நிர்வாகம்ங்கும் போது அப்ப ஆட்சியல்ங்கும் போது ஜியாகிரபி இதெல்லாம் சேர்ந்தது. தமிழ்நாடு சம்பந்தப்பட்டதுங்க. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா அது முன்னாடியே நிறையதே தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது, எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது யூனிட் 8 and யூனிட் 9. ஸோ இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்போனா ஈஸிங்கிறத யூனிட் 8 and யூனிட் 9. ஏன் எல்லாருமே யூனிட் 8 and 9 கொஞ்சம் பதறுவாங்க அப்படின்னா அது சிலபஸ்ல வந்து புதுசா யூனிட் 8 and 9 சேர்த்து இருக்கிறதுனால. ஆனா இதே யூனிட் 8 and 9 இருக்கக்கூடிய எல்லாமே ஏற்கனவே இருந்ததுதான். சரிங்களா? ஏற்கனவே சிலபஸ்ல இருந்ததுதான், தனியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி வந்து அது ஒரு பெரிய புதுசா வந்தது அப்படின்னு எதுவும் நினைக்க தேவையில்லை. திருக்குறள் அப்படிங்கறத வேணா சொல்லலாம், அது ஜெனரல் ஸ்டடீஸ்ல இல்ல. அதனால யூனிட் 8 and 9 நீங்களே பழைய கொஸ்டின் ஏற்கனவே நடந்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய வினாக்கள் ஆரம்பிக்கலாம். அதுலயும் நிறைய வினாக்கள் புத்தகத்துல இருந்தே தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க யூனிட் 8 பொறுத்த வரைக்கும். அதனால அது வந்து ஒரு பெரிய யூனிட் 8 and 9ங்கிறதுல வந்து அது வந்து ஒரு பெரிய இது அப்படின்ற மாதிரி நினைக்காது. அடுத்து என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தே கிவ் பேராகிராஃப் ஆர் சென்டென்ஸ் ஆர் வேர்ட். பேராகிராஃப், சென்டென்ஸ், வேர்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு வேர்டை கொடுத்து ஒரு பேரா கொடுத்து அந்த பேராவை தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல மாத்தணும், இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல மாத்தணும். இது டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா பண்ணிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நார்மலா வந்து 2 இருக்கிறதுனால எது கஷ்டப்படுவாங்க நார்மலா மக்கள் அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் கஷ்டப்படுவாங்களா, இங்கிலீஷ் டு தமிழ் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கிற தமிழ் எழுதுறதுக்கு நார்மலா கஷ்டப்பட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்ல கொடுத்துருக்கிறத இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு தான் கஷ்டப்படுவாங்க. மெயின் ஒன்லி 1 பேப்பரான்றாங்க, ஒரே ஒரு பேப்பர் தான். சரிங்களா? குரூப் 1ல தான் 3 பேப்பர், டிஓல 3 பேப்பர். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் தான்.
ரைட், கேட்குறாங்க. கரெக்ட் தான். இப்போ அருள் இலக்கியம்ங்கிறது வாஸ்ட் ஏரியா. கரெக்ட் தான். குரூப் 2 நீங்கள் பொது தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மொழிங்கிறது தெரியும், கிளாசிக்கல் லாங்குவேஜ் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய மொழிகள்லேயே நடப்பு மொழிகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட்டுங்கிறது தெரியும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புலங்காகிதம் அடைஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படணும்ல. மற்ற லாங்குவேஜ் இப்போ மலையாளம்லாம் இப்போ வந்தது, இப்போ தமிழ்ல அப்போ நிறைய இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரொம்ப டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலாக என்ன கேட்கணுமோ, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? உங்களுக்கு தமிழ் இலக்கியம் அதுலேருந்து, அதாவது தமிழ் இலக்கியம்ங்கிறதுல இருந்து நிறைய வினாக்கள் வரப்போகிறது கிடையாது. அதில் கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே காமனாக இருக்கக்கூடியது. ஓரளவு தமிழ் இலக்கியத்தை படித்தவங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சது. சரிங்களா? ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. வாஸ்ட் ஏரியா தான். சரிங்களா? ஒவ்வொன்றுமே வாஸ்ட் ஏரியா தான். ஹிஸ்ட்ரிங்கிறது வாஸ்ட் ஏரியா தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாங்கிறதே எவ்வளோ பெரிய வாஸ்ட் நினச்சி பாருங்க. ஆனால் படிக்க படிக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆரம்பத்தில் அப்படி தான் தோணும். சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து அப்படின்னா 14 கீழ்கணக்குகள், அப்புறம் 14 மேல் கணக்குகள். அப்போ 14 கீழ்கணக்குகள் அப்படிங்கிறது சங்கத்தில் இருக்கக்கூடிய 8 தொகை 10 பாட்டு, அதுக்கப்புறம் 14 மேல் கணக்குகள், அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்கள், அப்புறம் பக்தி இலக்கியங்கள், அப்புறம் கான்டெம்பரரியில் இருக்கக்கூடிய சிறுகதை, நாவல்கள், அப்புறம் சாகித்ய அகாடமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங், கொஞ்சம் படிக்கிறோம். நிறைய மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், எல்லாமே நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். அதே மாதிரி தான் திருக்குறள். திருக்குறள் அப்படிங்கிறது நார்மலாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. அதை பண்ணீங்கன்னா போதும். அது ஒரு பெரிய விஷயமா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டம்னு தோணுச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் தோணும். நம்ம எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடியது எல்லாமே ஆன்சர் பண்ணணும். நீங்கள் உங்களோட மெயினாக இருக்கக்கூடியது என்னது, நிறைய பேர் வீக்னஸாக இருக்கக்கூடியது என்னது, மேத்ஸ். மேத்ஸில் 25க்கு 25 எடுக்கக்கூடிய ஏரியா, அங்கே போய் விட்டுறக்கூடாது. அங்கே தான் நிறைய பேர் விடுவாங்க. அங்கே 24வது எடுக்கணும். ரைட். அடுத்து ஏஜ் லிமிட் ஃபார் டிஓ. டிஓக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுங்க. அந்த டிஆர்பியோட ஏஜ் லிமிட் வச்சு இதோட குழப்பிக்காதீங்க. டிஓக்கு ஏஜ் லிமிட் இருக்க வாய்ப்பே கிடையாது. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு டிஓங்கிற போஸ்ட் வந்து எப்பவுமே யூஸ்வலாகவே ப்ரொமோஷன் கொடுக்கறதே ரொம்ப ஹெட் மாஸ்டர் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால அதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. குரூப் 2க்கு ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்குறாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஒரு சில போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ விஓவுக்கு 40 அப்படின்ற மாதிரி சில போஸ்ட்டுக்கு வச்சிருப்பாங்க. அதுலேயும் நிறைய ஏஜாக இருக்கும். மற்றபடி ஜென்ரலாக அதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எதுக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. பிசி, எம்பிசி, ஓசியா இருந்தால் 30 வயசுக்குள்ள எழுதணும். குரூப் 1 இருந்தா, ஓசியா இருந்தா 32 வயசு. குரூப் 1க்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் உண்டு. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 37 வரைக்கும் எழுதலாம். இதுதான் இப்போதைக்கு உள்ள ஏஜ் லிமிட். அடுத்த கேள்வி. ஸோ டிஓ கேட்டாங்க, சொல்லிட்டாங்க. மெயின்ஸ் 1 பேப்பர். ஸோ இன்டர்வியூ வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்ட். நார்மலாக இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஒரு போன 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏடி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர் மற்றும் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், குழந்தை மேம்பாட்டு திட்ட அலுவலர், அதில் வந்து அட்டன் பண்ணாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட எழுதியிருந்தாங்க. அவங்க இப்போ ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்தாங்க. ஸோ அந்த சண்முக பிரியாங்கிறவங்க. ஸோ அதில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க இப்போ ரீசெண்டாக, எப்போவுமே கேட்குற மாதிரி தான். ரீசெண்டாக கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கலாக கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. நார்மலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 டிஓஓ அதில் கேட்குறதுன்னா, இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இன்டர்வியூ வரைக்கும் உங்களுடைய சப்ஜெக்ட் ஆஃப் கிராஜுவேஷன்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சப்ஜெக்ட் ஆஃப் கிராஜுவேஷன். அது என்ன சப்ஜெக்ட் ஆஃப் கிராஜுவேஷன்? நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்கல்ல, சரிங்களா? நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. இப்போ யாராவது ஒரு டைப் பண்ணுங்க, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நான் சொல்றேன். நீங்க படிச்ச ஒரு டிகிரியை டைப் பண்ணுங்க. டிகிரிங்கிறது யூஜி படிச்சிருப்பீங்கல்ல, ஒருத்தனுக்கு கண்டிப்பாக யாராவது டைப் பண்ணுங்க நீங்க படிச்சது, சரிங்களா? இப்போ பாட்டனி, சரிங்களா? இப்போ வந்து ராஜகோபால் வந்து பாட்டனி கேட்டிருக்காங்க. பாட்டனிக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இது வரைக்கும்? ஏன்னா ஒரு நம்ம 20 இயர்ஸ்ல இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால எல்லா கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இன்டர்வியூல கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பாட்டனியில் நமக்கு கேட்டவங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இன்டர்வியூ போனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் டிஓட இன்டர்வியூ போய் டிஓவா இருக்காங்க, இப்போ சிஓவா இருக்கிறாங்க, சரிங்களா? பாலதண்டாயுதபாணி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனி தான் அவரோட சப்ஜெக்ட். இப்போ ரீசெண்டாக கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? விருதுநகரில் சிஓவா இருந்தாங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாட்டனி. ஸோ பாட்டனியை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேல்வின் சைக்கிள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் எல்லாமே பேசிக்ஸா தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப டெப்த்தாலாம் போக மாட்டாங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதா அப்படின்றது கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஜாகிரபியில கேட்ட கொஸ்டின்ஸ் டார்க் ரியாக்ஷனை பத்தி கேட்பாங்க. ஸோ அவங்க தமிழ்லயும் ஆன்சர் பண்ணலாம், நீங்க இங்கிலீஷ்லயும் ஆன்சர் பண்ணலாம். அவங்க தமிழ்ல கேட்டா கண்டிப்பா தமிழ்ல ஆன்சர் பண்ணணும். அவங்க இங்கிலீஷ்ல கேட்டா நீங்க தமிழ்லயும் பண்ணலாம், இங்கிலீஷ்லயும் பண்ணலாம். சப்ஜெக்ட் நான் இருக்கேன் சார் இங்கிலீஷ்ல தான் பண்ணணும், இங்கிலீஷ்ல சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா கண்டிப்பா தமிழ்ல பேசியே ஆகணும். இப்ப நடந்த இன்டர்வியூல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் இங்கிலீஷ்லயே பேசியிருக்காங்க சோசியல் வெல்ஃபேர் இதுல. அவங்க வந்து தமிழே உங்களுக்கு தெரியாது, தமிழ்ல நிறைய பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல தான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. சிலதுக்கெல்லாம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, தமிழ் அர்த்தமெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடலசன் கேர்ள்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து சத்துணவு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் தான் அந்த இதுல இருக்கும். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அதான் இருக்கும். அடலசன் கேர்ளுக்கு வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ நடக்கும்போது கேட்டேன், அடலசன் கேர்ள்னு சொல்றீங்களா, அதுக்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த தமிழ் கண்டிப்பா தெரியணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு தடவை குரூப் 1ல இன்டர்வியூல போனவங்க கூட இங்கிலீஷ்லயே பேசும்போது ஏமா தமிழ் தெரியுமா, தெரியும் சொன்னாங்க. அப்போ சொல்லுங்க, உடனே சொல்ல என்ன கேட்டாங்க, ஒரு திருக்குறள் சொல்லுங்கம்மா அப்படின்ட்டாங்க. உடனே திருக்குறள் அப்படின்னா உடனே போய் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதட்டை எழுது. நல்ல ஒரு திருக்குறள் தெரிஞ்சு வச்சுக்கணும், 4 திருக்குறள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உடனே அதுக்கு மீனிங் கேட்பாங்க. அவங்க சொன்னது வந்து தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. ஏன் உடனே மீனிங் கேட்பாங்க, புரியுதா அப்படின்றது. அப்போ தமிழ் இவர் பாரதியார் பாட்டுகள் என்னென்னலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப சொல்லிட்டு அதுல ஏதாவது ஒண்ணு பாடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். வெரி குட். நான் கேட்டிருந்தேன் அடலசன்களுக்கு டைப் பண்ணிருக்காங்க கலைவாணி ராஜேந்திரன் வளர் இளம் பெண். அந்த மாதிரி வளர் இளம் பெண்களுக்காகவும் அந்த இதுல ஐசிடிஎஸ் ஸ்கீம்ல பண்றாங்க. ஐசிடிஎஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ இன்டர்வியூன்னு கேட்டதுனால நான் சொல்றேன். இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா சொல்றது அப்படின்னா உங்க சப்ஜெக்ட் நாலேஜ். சரிங்களா? ஸோ இன்டர்வியூக்கு என்ன மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா நார்மலா இதுதாங்க சப்ஜெக்ட் நாலேஜ். சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் ஆஃப் கிராஜுவேஷன். சரிங்களா? அதுல என்ன படிச்சீங்களோ அது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து ஜாப் நாலேஜ். நீங்க இப்போ ஜாப்ல இருக்கீங்க, இல்ல ஜாபுக்கு போக போறீங்க, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், எதிர்பார்ப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். இந்த ஜென்ரல் நாலேஜ்ங்கிறதும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நிறைய டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அதுல கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் உங்க டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலை பத்தி கேட்பாங்க. நீங்க என்ன டிஸ்ட்ரிக்டோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ வெங்கடேஷன் வந்து பிஎஸ்சி மேத்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பிஎஸ்சி மேத்ஸ்ல எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க, ராமானுஜத்தை பத்தி கேட்டிருக்காங்க, ராமானுஜர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து தேவையை கேட்கறாங்க. எக்கனாமிக்ஸ்ல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியத்துவம் ஒரு தடவை கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 12வது ஐந்தாண்டு திட்டத்தை பத்தி அப்ப கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதிக்குழுவை பத்தி கேட்டிருந்திருக்காங்க. அப்புறம் ஆடம் ஸ்மித் அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எப்போ வந்து நம்ம இவர் வந்து யார் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினா அந்த சம்பந்தம். ஸோ அப்போ அதுல எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் கேட்கறாங்க. தமிழ் லிட்ரேச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் ஷாலினி கேட்கறாங்க. ஸோ தமிழ்ல வந்து நிறைய கேள்விகள் கேட்கறோம். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ஏ தமிழ் படிச்ச வரைக்கும் தெரியல, திடீர்னு கேட்டாங்க. இப்ப ஷாலினி சொல்றாங்களான்னு பாக்கலாம். சிம்பிளான விஷயம். அவங்களுக்கு கேட்ட கொஸ்டினே கிடையாது. ஐஞ்சிறுங்காப்பியங்களை சொல்ல சொன்னாங்க. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்ன அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. இது மட்டும் கிடையாது, ஜென்ரலாவே நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. யாரு போனாலுமே கேட்பாங்க. என்னன்னா நீங்க போறீங்க அப்படின்னா அறுபடை வீடுகள் 6 இருக்குல்ல, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அறுபடை வீடுகள் ப்ளீஸ் டெல் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல போனதுல டிஓக்கு என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஆத்தர்ஸ், இங்கிலீஷ் ஆத்தர் ஃப்ரம் இந்தியா யாரு, ஆர்கே நாராயணா, கேஆர் நாராயணா, சொல்லுங்க பார்க்கலாம். அதே வச்சே ஒரு தடவை கேட்டாங்க, ஆனா தப்பா சொல்லிட்டாரு. அவங்களும் பிரசிடென்ட் வச்சு ஆர்கே நாராயணா, கேஆர் நாராயணா இங்கிலீஷ். உதயன குமார காவியம் ஒன்னே ஒண்ணுதானே சொல்லியிருக்கீங்க. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் சொல்லணும், ஐம்பெருங்காப்பியங்கள் நமக்கு தெரியும். ஆர்கே நாராயணோட புத்தகத்தெல்லாம் கேட்பாங்க. போஸ்ட் ஆபீஸ் அதை பத்தி கேட்பாங்க. ஸோ அப்போ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு வச்சுட்டு உங்களுக்கு நீங்க சப்போஸ் நீங்க வந்து இவரை பிடிக்குது, ஷேக்ஸ்பியரை பிடிக்குது அப்படின்னா ஷேக்ஸ்பியர் எந்த நாடகம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கேட்டு அது என்ன சொல்லுது அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ் அதோட டிஃபரன்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சூலாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதா குமார காவியம், யசோதர காவியம். வெரி குட்.
ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து இன்டர்வியூல கேட்கக்கூடியது. ஸோ அப்போ இன்டர்வியூல கேட்கக்கூடிய உங்க டிஸ்ட்ரிக்ட்டை பத்தி தெரியணும். சரிங்களா? இப்போ உங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நான் கிஷன் கேட்கறேன் எந்த மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட். திருச்செந்தூர், பழனி, ஆமா திரு ஆவினன்குடின்னுலாம் இருக்காது. சரிங்களா? திருச்செந்தூர் கொஞ்சம் பண்ணுங்க, எல்லாரையும் பண்ணி வாங்க, நிறைய போயிடும் வரிசையா. கோயம்புத்தூர், தூத்துக்குடி போனோம். தூத்துக்குடியில் இப்போ தூத்துக்குடி நான் பார்த்துருக்கேன் ஒன்று. சரிங்களா? யாரு பிடி மாதவன் நடிச்சிருக்காரு. தூத்துக்குடி அப்படின்னு சொல்ல உடனே உங்களுக்கு வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கனிம வளம், இண்டஸ்ட்ரி, அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி என்னன்னு கேட்பாங்க. போன தடவை இன்டர்வியூல கேட்கும்போது ஸ்டெர்லைட்டை பத்தி சுத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஏன்னா அது இஷ்யூ ஆச்சு தூத்துக்குடியில. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழகத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்றாங்க. எதனால சொல்றாங்க? தூத்துக்குடியில என்னெல்லாம் இருக்கு? ஸ்பிக் இருக்கு அப்படின்னா ஸ்பிக்கோட எக்ஸ்பான்ஷன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. ஸ்பிக் அப்படிங்கிற தூத்துக்குடி. அடுத்து வந்து விழுப்புரம் இருக்காரு. சரிங்களா? விழுப்புரம் அப்படிங்கும் போது இந்த மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல இருக்க வந்து விழுப்புரம் தான் பெரிய மாவட்டமா இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால அந்த விழுப்புரத்துல இருக்கக்கூடிய சென்சஸ் சம்பந்தப்பட்ட கேட்டிருந்தாங்க. இந்த விழுப்புரத்துல யாரு மாவட்ட ஆட்சியர், ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். நீங்க ஒரு கல்லூரியில படிச்சீங்க அப்படின்னா அந்த கல்லூரியில இப்ப யாரு, எந்த யூனிவர்சிட்டினா அந்த யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் யாருன்னு இப்ப கேட்பாங்க. நீங்க எப்பவே படிச்சிருந்திருக்கலாம். கல்லூரியோட வைஸ் சான்சலர் யாரு, அந்த கல்லூரினா அந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் யாருன்னு கேட்பாங்க. நீங்க படிக்கும் போது உங்க காலேஜ் பிரின்சிபல் யாருன்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி சில பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. உடனே படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை இன்டர்வியூல போயிட்டு வந்தவர் வந்து அவர் அங்க முடிச்ச உடனே சொன்னார், சார் சார் எனக்கு தமிழ் தாய் வாழ்த்து இங்க இன்டர்வியூல எப்படி மார்க் இன்டர்வியூல இருந்ததோ அதே மாதிரியே கேட்டாங்க. நான் கூட இங்க மார்க் இன்டர்வியூல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் உட்காந்துட்டே சொன்னேன். அப்புறம் நீங்க கரெக்ட் பண்ணீங்க, நின்று சொன்ன அது மாதிரி எங்க கேட்டாங்க தமிழ் தாய் வாழ்த்து தெரியுமா. ஏன் தமிழ் தாய் வாழ்த்துனா அவர் மனோன்மணிய சுந்தரா யூனிவர்சிட்டியில படிச்சார். உங்களுக்குன்னு இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் தனியா கேட்க மாட்டாங்க. உங்களோட கேட்கிற கொஸ்டின் இந்த த்ரெட்ல இருந்து அப்படியே வரும். நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத வச்சு அப்படியே வந்துட்டே. சரிங்களா? அந்த மாதிரி இப்ப நாகப்பட்டினம் அப்படின்னா கஜா புயல் எப்போ வந்தது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்பாங்க. சரிங்களா? புதுக்கோட்டை அப்படின்னா புதுக்கோட்டையோட உடனே புதுக்கோட்டை அப்படின்னா புதுக்கோட்டையில வந்து கலெக்டர் பங்களா இருக்குல்ல, அதோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ். ஈரோடுல வந்து எது ஃபேமஸ், ஏன் வந்து அங்க வந்து மஞ்சள் ஃபேமஸ் அப்படின்னா மஞ்சள் கேள்வி. கிருஷ்ணகிரி அப்படின்னு கேட்பாங்க. கிருஷ்ணகிரினோட கேட்பாங்க இப்போ மாம்பழத்துக்கு வந்து உண்மையிலே சேலம் தான் ஃபேமஸா இல்ல கிருஷ்ணகிரி ஃபேமஸான்னு கேட்பாங்க. சரிங்களா? சேலங்கிறது அந்த பெயர் எடுத்துக்கிட்டது. பட் அதிகமாக விளையக்கூடியதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி. திருப்பூர்னா திருப்பூர் குமரன். மதுரை அப்படின்னா உங்களுக்கு வந்து மதுரையில இருந்து இந்த மாதிரி கீழடி, மணலூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி கேட்பாங்க. சுந்தரபாண்டி, அந்த மீனாட்சி அம்மன் கோயில் வரலாறை பத்தி கேட்பாங்க. வரிசையா சொல்றீங்க. எக்ஸாம்பிள் கேட்டது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நிலக்கோட்டையை பத்தி ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. திண்டுக்கல் என்ன கனிம வளம் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் என்னெல்லாம் இருக்குன்னு விஷயங்கள்லாம் கேட்பாங்க. புதுக்கோட்டையில வந்து அதிகமா கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா சித்தன்னவாசல், குடுமியான் மலை. ஆமா, சொல்லியிருக்க மாதிரி சித்தன்னவாசல், குடுமியான் மலை வந்து நார்மலா எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. நிறைய சித்தன்னவாசல், குடுமியான் மலை சம்பந்தப்பட்டது. ஸோ குடுமியான் மலை, அதாவது அதுல எது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இசை கல்வெட்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கேட்கும் போது உங்களுக்கு வந்து அதே மாதிரி எங்க மயில்களின் புகலிடம் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல, மயில்களின் புகலிடம் உள்ள ஊர் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு, விராலிமலையில இருக்கு. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் சிலபஸ் ஆஃப் குரூப் 1, 2, 4 அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னா திரும்ப சொல்லியிருக்கேன், குரூப் 1, 2, 2A, DO எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே சிலபஸ் தான், தனித்தனி சிலபஸே கிடையாது. திரும்ப சொல்றேன், குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, DO எல்லாம் பிரிலிம்ஸ்க்கு ஒரே சிலபஸ். குரூப் 4க்கு தான் வேற சிலபஸ். அதை பத்தி தான் சொன்னேன் நான். குரூப் 4க்கு மட்டும்தான் சிலபஸ் வேற. அதுல ஜெனரல் ஸ்டடிஸ் பிளஸ் லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஒரே தான். மெயின்ஸுக்கு மட்டும் தான் மாறும். மெயின்ஸுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், நான் குரூப் 1 பத்தி பேசல. இப்ப குரூப் 1 பத்தி கொஞ்சம் நேரத்துல சொல்றேன். அடுத்து குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஃபார் ரைட்டிங் ஆன்சர்ஸ், கீவேர்ட் ஆஃப் தி வே ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். குரூப் 1 மெயின்ஸை பத்தி ஏற்கனவே நான் ஒரு இது போட்டிருப்பேன், யூடியூப் வீடியோல பாருங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், ஒரு டாப்பரோட பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதில் எல்லாமே தெரியும். இதை கொஞ்ச நேரத்தில் பேச முடியாது குரூப் 1 மெயின்ஸுங்கிறது. அதெல்லாம் மிகப்பெரிய வாஸ்ட் ஏரியா. சரியா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இசைக்கல்வெட்டு, விராலிமலை அப்படின்னு சொல்றாங்க. யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு வந்து பேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த பேஸை நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே அதுல இருந்தா கேள்விகளே கேட்கப்படுகிறது. பள்ளி புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம ஹிஸ்டரி 11th 12th வரைக்குமே பார்க்கலாம்.
குரூப் 4 10th தான் குவாலிஃபிகேஷன். ஆனா பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பொது தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ 12th வரைக்கும் இருக்கும். ஜென்ரல் நாலேஜும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th வரைக்கும் இருக்கும். ஆனா அதுல பார்க்கும்போது மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் போட்டிருப்பாங்க. ஆனா அது 12th வரைக்கும் இருக்கும். அதனால கண்டிப்பா அதை பார்க்கணும். தமிழ் வந்து நியூ புக் ஸ்டடி அப்படின்னா நியூ புக்கு கண்டிப்பா படிக்கணுங்க தமிழுக்கு. இதே ஜென்ரல் இங்கிலீஷா இருந்தாங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷோட சிலபஸ் எல்லாமே பழைய புக்கில் தான் இருக்குது, புது புத்தகத்துல கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புது தமிழை பொறுத்த வரைக்கும் புது புத்தகம் முக்கியம். ஆனா பழைய புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கறது அடிஷனல் பாயிண்டா நல்லது. ஆனா ஜென்ரல் இங்கிலீஷ் ஒருவேளை சிலபஸை மாத்தலாம். இப்ப இருக்க சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பழைய புக்கு தான், புது புத்தகத்துல இருக்கக்கூடிய சிலபஸ் கிடையாது. அப்ப புது புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களும் பார்க்கணும். எஸ்பெஷலி கிராமர் அந்த பார்ட்லாம் அதுல இருந்து கேட்பாங்க. அடுத்து கொஸ்டினை பத்தி கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் டெஸ்ட் ஷெடியூலை பத்தி திரும்ப சொல்லியிருக்கேன். டெஸ்ட் ஷெடியூல் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பப்படும். சரிங்களா? மெயில் அனுப்பப்படும். ரேடியன் டெலிகிராம் சேனல் எப்படி அனுப்புறது? ரேடியன் டெலிகிராம் சேனல் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க லிங்க் அனுப்பிச்சிடுவோம். அந்த லிங்கை வச்சு நீங்கள் பண்ணணும். வராதவங்களுக்கு இன்னைக்கு வரும். அந்த லிங்கை நீங்கள் திரும்ப பண்ணிக்கோங்க. அதில் தான் அந்த டெலிகிராம் சேனல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வரும். சரிங்களா? அந்த டெஸ்ட்டு அந்தந்த நேரத்தை அந்த இதில் நேரத்தை வந்துக்கணும். நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் அதில் எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் மார்க்கை வந்து நம்ம அதில் ஒரு ஃபைல் ஒன்று கொடுப்போம். அதில் நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 1, 2A, DO இதெல்லாம் ஒரே சிலபஸ்ங்கிறதுனால அதுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் இருக்கும். அதே 2 டெஸ்ட்டாக இருக்கும். அதில் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுங்கிறது தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். RIASங்கிறது தனி, அது ஒன்லி டெஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் வரும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் இருக்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே வரும். அதே மாதிரி குரூப் 4 டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். குரூப் 4ஓட டெஸ்ட்டும், குரூப் 4ஓட டெஸ்ட் தனி, குரூப் 2ஓட டெஸ்ட் தனி. ஜென்ரலாக வந்து 2 டெலிகிராம் சேனல் இருக்குது. ஒன்று ரேடியன் அகாடமியில் ஒரு டெலிகிராம் சேனல். அது எல்லாருமே யார் வேணாலும், அது பப்ளிக் சேனல், யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அதில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதில் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே நிறைய டெய்லி வந்துட்டு இருக்கும். அதை தவிர வந்து ரேடியன் வாய்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அது ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த லிங்க் அனுப்பும். அது ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். அதில் ஏற்கனவே அனுப்பிச்ச வாய்ஸ் ஃபைல்ஸ், அனுப்ப போகிற வாய்ஸ் ஃபைல்ஸ், இப்போ நம்ம எல்லாமே ஷெடியூல் இதெல்லாம் சொல்லக்கூடியது எல்லாமே அதில் அப்டேட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி ஷெடியூல் நிறைய பேர் கேட்குறது அதுதான். ஸோ அதை தான் நம்ம நாளையிலேருந்து பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ அதை எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அது சம்மந்தமாக அதை பேஸ் பண்ணி டெஸ்ட், நம்ம கிளாஸ் டெஸ்ட்டுங்கிறது தனியாக உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரும். இதை தவிர கிளாஸ் டெஸ்ட் வந்து நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அது தனித்தனியாக வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்தந்த போர்ஷன், இந்தந்த வீக் ஷெடியூல், இதை நீங்கள் படிக்கணும், இந்த வருஷத்துக்கு படிக்கணும், நான் இன்னைக்கு இதை படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு தனியாக சொல்லப்படும். அந்த இதெல்லாமே உங்களுக்கு நாளையிலேருந்து வரிசையாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், வீக் பிளான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் 6லேருந்து 10 வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கணும். அப்படின்னா பொது தமிழ் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும். அட்டை டு அட்டை படிக்கணும். அறிஞ்சொரு பொருள் எல்லாமே படிக்கணும். குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? உண்மையிலே குரூப் 4 ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப, குரூப் 4ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப நிறைய படிக்கணும். சரிங்களா? இதே வந்து 6 to 10ன்னு அவங்க சொன்னாங்க, அது தப்பு. 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கணும். இதே ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா சிலபஸை மட்டும் தான் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கூடாது. இப்போ 9th ஹிஸ்ட்ரி நீங்கள் போனீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும். அதெல்லாம் தேவையே இல்லை. சரிங்களா? வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, எஜிப்த் நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன சிலபஸில் இருக்கோ அது மட்டும் தான் ஜென்ரல் ஸ்டடீஸில் படிக்கணும். அதுதான் எதெல்லாம் சிலபஸில் இருக்குது, எந்தெந்த சாப்டர் படிக்கணும். இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சாப்டர் படிக்கணும், சயின்ஸுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டடி பிளானில் சொல்லுவேன். இந்த வீக் இது படிக்கணும், இதுலேருந்து கேள்விகள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது. ஹவு டு ஜாயின் டெலிகிராம் சேனல், அது எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன். சரிங்களா? 2 சேனல் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று பப்ளிக் சேனல், ஒன்லி பிரைவேட், ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். டிஓங்கிறது சப்ஜெக்ட் பேஸ்ட் இருந்தது. கிராஸ் மேஜர் அலௌடான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பிஜி அந்த சப்ஜெக்டில் இருக்கணும். பிஜி எந்த சப்ஜெக்டில் இருக்கணும்? தமிழ் லிட்ரேச்சர் அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அல்லது ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது பாட்டனி அல்லது ஜுவாலஜி அல்லது மேத்தமேட்டிக்ஸ் அல்லது ஹிஸ்ட்ரி அல்லது ஜியாகிரபி, இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றில் பிஜி படிச்சிருந்து பிஎட் படிச்சிருந்தா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிஓ எக்ஸாமினேஷன்ஸ். கூற்று காரணம் கேள்விகள் நிறைய வருது. கூற்று காரணம் ஒன்றுமே கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கூற்று காரணம் கேள்விகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? அசசன், ரீசன். அசசன்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரீசன் இருக்கிறதுலே சொல்லப்போனால் ஈஸிங்கிறது கூற்று காரணம் தான். ஒரே ஒரு கூற்று காரணத்தில் எப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னா ஏயா பியாங்கிற விஷயத்தில். ஏயா பியாங்கிறது என்னது அப்படின்னா கூற்று சரி காரணம் சரி, அதற்கு சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி காரணம் சரி, சரியான விளக்கம் அப்படிங்கிறது.
ஸோ இது வந்து நார்மலாக ஏஆர். அதாவது ஒரு கூட்டு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்கிறது அப்படின்னா, கூற்று அப்படிங்கிறது சொல்கிறது அப்படின்னா, டிட்டர்ஜென்ட்ஸ் ரிமூவ் டர்ட் இன் க்ளோத்ஸ் அப்படின்ற, துணிகளில் டிட்டர்ஜென்ட்கள் அழுக்கை நீக்கும். இதே நல்லா புரிஞ்சுக்கணும். இதே சோப்புன்னு போட்டுருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பாயிடும். அது நம்ம மக்களுக்கு இன்னுமே சோப்புன்னு தான் சொல்லுவாங்க. துணி துவைக்கிறதையும் சோப்பு தான். துணி துவைக்கிறது வந்து டிட்டர்ஜென்ட்ஸ், சோப்புங்கிறது நம்ம உடம்புல போகிறது. சோப்பை வச்சு துணி துவைக்க முடியாது, டிட்டர்ஜென்ட்ஸை மட்டும்தான் வச்சு துணி துவைக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அசெஷன், ரீசன் வருது. ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிட்டர்ஜென்ட்ஸ் டிக்ரீஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன், டிட்டர்ஜென்ட்டுகள் பரப்பு இழுவிசையை குறைக்கும் அப்படின்னா சரி. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி. இதுதான் விளக்கம். இந்த பரப்பு இழுவிசையை குறைக்கிறதுனாலதான் அழுக்குகள் போகுது. ஸோ அப்படின்றாங்க. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை பாருங்க, அது இதுலேயே இருக்கும். கூற்று காரணம் கேள்விகள் நிறைய வருது. அது ஒன்றும் இல்லை, புரிஞ்சிருந்து ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கூற்று காரணங்கள்ல வரும். இப்போ யூபிஎஸ்சி வி ஹேவ் டு ஸ்டடி 6th to 12th ஸ்டாண்டர்ட். நம்ம புக்கு போதும். என்சிஆர்டியை விட நல்லா புரிஞ்சுக்கங்க. என்சிஆர்டி எல்லாம் ஒரு காலத்துல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் டெல்லியிலேயே யூபிஎஸ்சிக்கு நம்ம புக்கை தான் படிக்கிறாங்க. நம்ம புக்கு வந்து என்சிஆர்டி புக்கை விட பெட்டர், அதை விட அதிகமான கண்டென்ட் உள்ளது எல்லாமே. அதனால யூபிஎஸ்சிக்கும் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கும். கன்ஃபியூஸ்ட் அபவுட் அமெண்ட்மெண்ட் அப்டேட்ஸ். அமெண்ட்மெண்ட் அப்டேட்ஸை பத்தி என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் சொல்லுங்க. மற்றவங்க சொல்லுவாங்க பாருங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் இன்னைக்கு தேதி வரைக்கும் வெரி குட். பாருங்க, சொன்னோன்னு அடிச்சிட்டாங்க. 104 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். இதை பத்தி நம்ம பேசுவோம் நிறைய, சரிங்களா? இதெல்லாம் சப்ஜெக்ட் வைஸ்ல போயிடும். 104வது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 104வது அரசியலமைப்பு சட்டம் எதை குறிக்கிறது? ஜிஎஸ்டி எதை குறிக்கிறது? ஸோ அப்போ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல கரண்ட்ல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டைனாமிக் சப்ஜெக்ட்ஸ். அதெல்லாம் பாலிட்டி எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு எக்கனாமிக்ஸ் கரண்ட் டைனாமிக் சப்ஜெக்ட்ஸ். யூபிஎஸ்சியில தமிழ்ல கேட்பாங்களா கொஸ்டின்? யூபிஎஸ்சியில கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. தமிழ் லிட்ரேச்சர்னு ஒரு ஆப்ஷனல் இருக்கும், அது வேணா நீங்க படிச்சுக்கலாம். டிஓ எக்ஸாம் ஆன்லைன் கோச்சிங் வரைக்கும் என்னைக்கு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாங்க, சரிங்களா? அதான் ஆன்லைன் கோச்சிங் வந்து புதுசாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் கோச்சிங்ன்றது. இன்ஃபேக்ட் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆக போகுது. புது டாபிக்ஸ் நிறைய ஆப் இருக்குங்க. நம்ம பேசினாலே டைப் பண்ணலாம். நீங்கள் பேசுறது அப்படியே டைப் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கு கூகுள் கீபோர்டு அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா போதும். என் மொபைலில் நான் பேசுனேன்னா அப்படியே தமிழில் டைப் ஆகிடும், சரிங்களா? அது ஈஸியாக எல்லாருமே வச்சுருக்காங்க, சரிங்களா? நீங்கள் பேசுனீங்கன்னா டைப் ஆகும் கூகுள் கீபோர்டு அப்படிங்கிற. இல்லைன்னா நீங்கள் அதில் யூடியூபுக்கு ஏகப்பட்ட பேர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க வீடியோ இருக்கும், அது மாதிரி இருக்குது. ஸோ இல்லைன்னா அது சம்மந்தமாக ஒரு வீடியோ வேணால் நம்ம போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லேப்டாப்பில் இருந்தாலும் நீங்கள் பேசலாம். பேசுறது அப்படியே தமிழில் டைப் படிச்சுட்டு ரொம்ப கிளியராக வரும். மிஸ்டேக்ஸே வராது. டைப் படிக்கும் போது தான் நமக்கு மிஸ்டேக்ஸ் வரும். அதில் மிஸ்டேக்ஸே வராது. அப்படியே வந்தால் கூட 1-2 தான் இருக்கும். அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ டிரான்ஸ்லேஷன்றது வேற. டிரான்ஸ்லேஷனில் கூகுள் பயங்கர தப்பு பண்ணும், அது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம பேசுறது அப்படியே டைப் பண்ணுறது வந்து அது ஈஸியாக பேசுறது. அடுத்து செலக்டிவ்லி விச் சப்ஜெக்ட் இஸ் வாஸ்ட் இன் சிலபஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையுமே வாஸ்ட் இன் சிலபஸ் தான், சரிங்களா? அது எதை கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல பர்டிகுலராக. டிஓ எக்ஸாம் தமிழ் புக் 6th to 12th புக் படிக்கணுமா? டிஓக்கு தமிழ் புக்கெல்லாம் படிக்கணும்னு தேவையில்லைங்க. டிஓக்கு புது தமிழ் படிக்க தேவையில்லை. ஆனால் அந்த தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இருக்கிறதுனால, இலக்கியம்ங்கிறதுனால அதை பேசிக்காக பார்க்கலாம். லாங்குவேஜ் கிளாஸ்லாம் இனிமேல் தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் குரூப் 2 வரும், அதுக்கப்புறம் தான் குரூப் 4 வரும். எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எப்போ வரும்ன்றது உண்மையிலேயே யாருக்குமே தெரியாது. சீக்கிரம் ஒரு பிளானர் போடுவாங்க டிஎன்பிஎஸ்சி. அந்த பிளானர் போட்ட உடனே தான் எல்லாமே கிளியரா வரும், சரிங்களா? ஸோ அதனால எனி டைம் பிளானர் வரும். பிளானர் வந்த உடனே தான் ஒரு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர் 2 shall we write in unit 2 in தமிழ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க சொல்லக்கூடிய யூனிட் 2 அப்படிங்கிறது தமிழ் அந்த இருக்குல்லங்க, தமிழ் கல்ச்சர் பண்பாடு, அதை மட்டும் நீங்க இங்கிலீஷ்லயே எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம். அதுக்கு மட்டும்தான் அலோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதர் தென் ஸ்கூல் புக்ஸ்னா நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லி வைக்கிறீங்களா? கிளாஸில் கொடுக்குற மெட்டீரியல் சஃபிஷியண்டா அப்படின்னு கேட்குறாங்க. போதும். கிளாஸஸ் நல்லா புரிஞ்சுக்கணும்.
கிளாஸஸ் தான். மெட்டீரியல்ஸுங்கிறது பிளென்டி ஆஃப் அவைலபிள், உங்களுக்கே தெரியும். எங்கே அது இந்த யுகாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸுக்கு இதே கிடையாது. ஸோ அதனால் கிளாஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் வேறு எந்த புக்கும் வாங்கணும்னு தேவை கிடையாது, சரிங்களா? ஈவன் நோ நீட் டு பை லக்ஷ்மிகாந்த், அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு தேவையே கிடையாது. நீங்கள் மெயின்ஸுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கணும், அது தமிழ் மீடியமாக இருந்தால் நீங்கள் அது லக்ஷ்மிகாந்த் தேவையில்லை, நீங்கள் சந்திரசேகர் அந்த மாதிரி புத்தகத்தை வச்சுக்கலாம். பாலிட்டிக்கே அடுத்து வந்து யூஜி மேத்ஸ், பிஎட், பிஜி ஹிஸ்ட்ரி. நம்ம எலிஜிபிள் பார்ட்டி அதான் சொன்னேன், பிஜி தான். பிஜி ஹிஸ்ட்ரி அந்த சப்ஜெக்ட்ல இருக்கு, பிஎட் எலிஜிபிள். அடுத்து வந்து கிராஸ் மேஜர் அதுக்கு முன்னாடி எலிஜிபிள் கிடையாது, அதுக்கு முந்தினது வரைக்கும் போனதுல இருந்து எலிஜிபிள். அப்பெல்லாம் சப்ஜெக்ட் வச்சு எடுத்தாங்க டிஓல. பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்ஸுக்கு இவ்வளோ, மேத்ஸுக்கு இத்தனை பேர் ஒருத்தர், கெமிஸ்ட்ரிக்கு ஒருத்தர், பிசிக்ஸ்க்கு ஒருத்தர், அப்படி இருந்து அப்போ எடுத்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பிளனேஷன், அது புரியல எனக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நடப்பு நிகழ்வுகள். நார்மலாக ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பேங்க் எக்ஸாம் மாதிரி போன்ற தேர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம், யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகள்லாம் 1 இயர் 2 இயர்ஸ் கூட கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படி தான், சில இதெல்லாம் பழசெல்லாம் கேட்பாங்க. ஸோ நார்மலாக ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு 1 இயருக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் பார்த்துக்கிறது நல்லது. கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது தேசிய நிகழ்வுகள், நேஷனல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், சர்வதேச நிகழ்வுகள், அதுக்கப்புறம் தமிழக நிகழ்வுகள், தமிழ்நாடு அஃபேர்ஸ், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே தான் நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ். ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டும் கேட்பாங்க. இப்போலாம் கொஞ்சம் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு 1 and 2 கரெக்ட், both are correct, none correct, அந்த மாதிரியும் கேட்குறாங்க. மினிமம் ஏரியா டு கவர் ஆஃப் கிளியர் டிஓ, மினிமம் ஏரியாலாம் கிடையாது, ஒரு லைன் கூட விடக்கூடாது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் லைன் விடக்கூடாது. பிரிலிமை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன் விடக்கூடாது. யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் கிடையாது, இதை மட்டும் படிச்சுட்டு இதை மட்டும் விட்டா அப்படின்ட்டு அதுக்கு சான்ஸே கிடையாது. அது டிஓ போன்ற தேர்வுகளுக்கு வேக்கன்சிலாம் கம்மி, எதையுமே விடக்கூடாது, ஃபுல்லாக படிக்கணும். மினிமம் ஏரியாங்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. அதுவும் இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்ஸுங்கிறது ப்ரிலிம் பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர் இன் டிஓ as well as in குரூப் 1 மெயின்ஸ். மேத்ஸ் வந்து நல்லா பண்ணணும், ஃபுல்லாக பண்ணால் மட்டும்தான் டாப்பர் ஆக முடியும், போஸ்ட் வாங்க முடியும் டிஓ பொறுத்த வரைக்கும். அடுத்து விச் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஹஸ் மோர் சக்ஸஸ் ரேட் இன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சியில் சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட்டுங்கிறதே தப்பான கான்செப்ட். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பாலிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து 2 பேர் எழுதுனாங்க, 2 பேரும் சர்வீஸ் வாங்கிட்டாங்க. அப்போ சக்ஸஸ் ரேட் ஃபார் பாலி எவ்வளோ தெரியுமா? 100%. இதே சக்ஸஸ் ரேட் ஃபார் ஹிஸ்ட்ரி எவ்வளோ தெரியுங்களா? 10.5% வரும். அப்போ 100 பேர் எடுத்தாங்கன்னா 10 பேர் தான் கிளியர் ஆகிருக்கிறாங்க. அதே சக்ஸஸ் ரேட் ஃபார் ஜியாகிரபி, சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஆந்த்ரோபாலஜி எல்லாம் அதே ரேட்டில் தான் வரும். சக்ஸஸ் ரேட்டை பார்க்காதீங்க, டாப்பர்ஸ் என்ன எடுத்தாங்கன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பாருங்க, உங்களுக்கு இது பாருங்க. என்னோட ரூட்டோட ஷார்ட்கட்டில், எங்கள் வீட்டுக்கு ஷார்ட்கட்டில் வந்தீங்கன்னா என் வீட்டுக்கு தான் போய் சேருவீங்க. உங்கள் வீட்டுக்கு போகக்கூடிய ஷார்ட்கட் வேறு. ஸோ உங்களோட இது வேறு. இப்போ 1 வருஷம் மேத்ஸ் எடுத்தான் டாப்பர் ஆனார் ஒருத்தர். மேத்ஸில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணலாம் யூபிஎஸ்சியில். ஆனால் நீங்கள் அதுக்காக உங்களால் மேத்ஸ் எடுக்க முடியுமா? இல்லை எம்எஸ்சி மேத்ஸ் படித்தவங்களே மேத்ஸ் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் மேத்ஸ் எடுத்து மேத்ஸில் நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இதை பார்க்காதீங்க, சரிங்களா? ஒரு டாப்பர் எடுத்ததோ, ஒருத்தர் எடுத்தாரோ, பக்கத்து வீட்டில் என்ன எடுத்தாரோ அதை நீங்கள் எடுக்காது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ஐடியாஸ் அதை நான் பீரியடிக்காக சொல்லிட்டு வரேன். ஒவ்வொருத்தரும் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். நம்ம ஷெடியூல் போடும்போது படிக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்டுங்க திரும்ப சொல்கிறேங்க. நான் டிஎன்பிசியில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, சரிங்களா? குரூப் 4க்கும் நிறைய தான் படிக்கணும் எல்லாமே. அதுக்கு சொல்லப்போனால் இன்னும் மற்றதை விட நிறையவே படிக்கணும். திரும்ப சொல்கிறேன், ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, நான் வந்து போட்டித் தேர்வில் வேலைக்கு போகணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா 12 மணி நேரம் உட்காரணுங்க. படிப்பு சம்மந்தமாக 12 மணி நேரம், 10 to 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். படிப்பு சம்மந்தமாக தான் இருக்கணும். 10 to 12 மணி நேரம் சும்மா சைத்தான் மொபைல் ஃபோன்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. படிப்பு சம்மந்தமாக இருக்கணும். படிச்சு சம்மந்தமாக எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கலந்து ஒரு பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் எந்த வேலையும் வாங்கலாம். ஆனால் 10 மணி நேரத்துக்கு கீழே குறையவே கூடாது ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. இதே நான் வேலை பார்த்துட்டு படிக்கிறேன் அப்படின்னா ஆவரேஜாக உங்களுக்கு சனி ஞாயிறு லீவ் கிடைக்கும். அப்போ வாரத்தில் நீங்கள் படிக்கிறதெல்லாம் சேர்த்து ஆவரேஜாக ஒரு 6 டெய்லி ஒரு 5 to 6 மணி நேரமாவது டெய்லி படிக்கணும். சொல்லப்போனால் வேலைக்கு போகிறவங்க சின்சியராக படிப்பாங்கன்னா 5 to 6 மணி நேரம் மற்ற டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆவரேஜாக சனி ஞாயிறுலாம் சேர்த்து நான் சராசரியாக சொல்கிறேன். சராசரியாக ஒரு 5 to 6 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் வேலைக்கு முடியும். அதுக்கு படிக்க முடியாதவங்க இந்த எக்ஸாம்ஸே எழுதாதீங்க. எந்த எக்ஸாமும் சும்மா நானும் எக்ஸாம் எழுதுனேன்னு நினச்சிக்கிட்டு வராதிங்க.
சார் ஐ ஜாயின் ஃபார் group 2 and 4. if TET comes can I get psychological and English material? அது பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். சைக்காலஜிக்கல் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல் அது உடைய கிளாஸஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக என்னென்னு சொல்லுவாங்க, ஒன்றும் அது பெரிய இஷ்யூவாக இருக்காதுங்க. உங்களுக்கு டெட்டு வரும்போது அல்லது பிஜிடிஆர்பி எழுதுனீங்கன்னா கூட என் பக்கத்தில் கொஞ்சம் மேலே பில்டிங்கில் கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க, அதனால தான் கொஞ்சம் சவுண்டு கேட்டுட்ருக்கோம் டொக் டொக்குன்னு. அப்போ சார் ஐ டோன்ட் நாட் ஹேவ் ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் ஹார்ட் காப்பி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிஎஃப் காப்பி எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் அப்பப்போ வேணால் ரெஃபரன்ஸ் எழுதிக்கலாம். சொல்லப்போனால் ஹார்ட் காப்பியே வச்சுருந்தா கூட பிடிஎஃபாக வச்சுருந்தா கூட நோட்ஸ் எடுத்து படிங்க. உங்கள் கைப்பட நோட்ஸ் எடுக்கணுங்க. திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், உங்கள் கைப்பட நோட்ஸ் எடுக்கணும். எல்லாமே படிக்கிறது அப்படியே சும்மா அப்படியே மேலோட்டமாக படிக்காதீங்க. இப்போ நிறைய டைமே இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? அதனால் இப்போ கைப்பட நோட்ஸ் எழுது. உங்கள் கைப்பட நோட்ஸ் மாதிரி ஒரு ஏறுற மாதிரி வரவே வராது. ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டு கைப்பட நோட்ஸ் எடுத்தீங்கன்னா திரும்ப அந்த புத்தகத்தை நீங்க ரெஃபர் பண்ணவே தேவையில்லை, உங்க நோட்ஸே நீங்க படிக்கலாம். ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ ஒன்று கொடுக்கறது வந்து ஒரு பேசிக் ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ், அதை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அடுத்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பாலி எக்ஸாமினேஷனா பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன் பற்றி கேட்குறீங்களா? அது கொஞ்சம் ஏற்கனவே கால்ஃபார் பண்ணிட்டாங்க, திரும்ப வரும். பாலிடெக்னிக் டிஆர்பி கண்டக்ட் பண்ணுற பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன் EEE இங்கிலீஷு மேத்ஸ் அதெல்லாம் வரும். அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ வரும். ஸோ எல்லாமே வரிசையாக உங்களுக்கு வருங்க. கொஞ்சம் மேட்ரு ஆஃப் கொஞ்சம் டிலே ஆகிறது, அவ்வளோதான். டிலேங்கிறது உங்களுக்கு தெரியும் எதனால் அப்படின்ட்டு. பட் யூபிஎஸ்சியெல்லாம் அவங்க ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி ஒரு பிளானர் மாதிரியாவது வெளியிடணும், அது அவங்களோட தப்பு, சரிங்களா? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தள்ளி வச்சுங்க. பசங்களுக்கு வந்து ஒரு பிளானர் மாதிரி விட்டு இப்போதான் வருதுன்னு சொன்னாதான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. சும்மாவே படிக்க மாட்டாங்க பசங்க. அதுக்காக தான் நான் அந்த ஷெடியூல் இதெல்லாம் சொல்லலான் இருக்கேன், சரிங்களா? ஏன்னா நீங்கள் இதெல்லாம் இருந்தீங்கன்னா எப்படா எக்ஸாம் வருதோ அப்போ படிக்கக்கூடாது. ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுட்டு இருக்கும் போது அவங்களால படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறேன். அதுதான் டெஸ்ட்டில் மார்க் வாங்கினா திட்டுவேன், இண்டிவிஜுவலாகவே திட்டுவேன். இப்போ சொன்ன மாதிரி தான் டிஓ எக்ஸாமினேஷன் நவம்பரில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அந்த சமயத்தில் வரலாம். அப்படியே டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்னா டிலே ஆகும். சூப்பர் ராஜகோபால், ஐ ஹவ் ரிட்டன் 600 pages ஆஃப் நோட்ஸ். வெரி குட். நான் 600 pages நோட்ஸ் எடுத்திருக்கேன் சார், கவலையப்படாதீங்க. பட் ப்ராப்ளம் இஸ் டு ரீகால், மறக்கும். எவ்ரி டைம் whenever recalling while attending the examination கொஞ்சம் மறந்து போகுது சார், கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, அவங்க நீங்க எழுதாம மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மறந்து போயிருக்கும், சரிங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வரும். எழுதுனதை ரீகால் பண்ணுங்க. உங்க எழுதின பேஜை நீங்க ரீகால் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா ரீகால் பண்ணுவீங்க தெரியுமா? ரொம்ப ஃபாஸ்டா பேஜ் ஓடும் தெரியுமா? உங்க எழுதுறதுலேயே சிலது நீங்க அடிக்கடி மறக்குது அப்படின்னா அதை மட்டும் தனியா ரெட் கலர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அதை எல்லாமே படிங்க. ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப 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 கேளுங்க, அது நிற்கும். டிரெக்ட் கிளாஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் மதுரையில் ஸ்டார்ட் ஆகுங்க, அதுக்கப்புறம் வந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆகுங்க. சென்னை மதுரை அப்படிங்கிறது தான் ரேடியோனோட டைரக்ட் சென்டர்ஸ். இப்போதைக்கு மதுரையில் ஸ்டார்ட் ஆகும், மேபி இந்த மந்த் எண்டில். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்லேருந்து சென்னையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகும் டைரக்ட் கிளாஸஸ். டைரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ ஆன்லைன் கிளாஸஸ் எப்போவுமே இருக்கும். ஆன்லைன் மோடு தான் எப்போவுமே இருக்கும். டைரக்ட் கிளாஸஸ் எல்லாமே நார்மல் ஆனால் கூட ஆன்லைன் கிளாஸஸ் எப்போதும் உண்டு. நம்ம 2010 ஆரம்பிச்ச ஆன்லைன் கிளாஸ், இது 11வது வருடம், சரிங்களா? ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக உண்டு. கிளாஸ் ரூம் கிளாஸஸ் இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸஸ் உண்டு. கிளாஸ் ரூம் கிளாஸஸ் இருந்தால் கிளாஸ் ரூம் கிளாஸஸ் நடக்கிறது அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகும். இல்லைனாலும் ஆன்லைன் கிளாஸஸ்க்குனே தனியாக லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கும். ஸோ நம்மளுடைய கிளாஸ் எல்லாமே லைவும் இருக்கும், ரெக்கார்டிங் இருக்கும். ஸோ லைவ் அங்கே தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் கிளாஸ் ரூமில் கொஸ்டினே கேட்கவே மாட்டீங்க, நேரடியாக வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறது தான். ஆனால் கேள்விகள் கேட்பது எல்லாமே யார் அப்படின்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அதே மாதிரி தான் கிளாஸ் ரூம் கிளாஸில் வர்றவங்க கூட அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் மாறிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா திரும்ப பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எந்த கிளாஸும் மிஸ் ஆகாது, கண்டினியூட்டி கிடைக்கும். அதர் தென் சிலபஸில் இருக்கிற டாபிக் மற்ற டாப்பிக்கு நீங்கள் தேவையில்லைங்க, அது இன்டர்வியூ கூட தேவையில்லைங்க. சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிங்க. எக்ஸ்ட்ரானா படிக்கவே படிக்காதீங்க, இருக்கிறதே படிக்க முடியாது, அப்புறம் எப்படி எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க? ஐ எம் ஸ்டடிங் எக்கனாமிக்ஸ், இஸ் குட் டு யூபிஎஸ்சி. எக்கனாமிக்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு நல்லது தான். எக்கனாமிக்ஸ் படித்தாலும் சரி, கணிதத்தோட அறிவியலோட டச் வச்சுக்கிங்க. அப்புறம் சிசாட்டே நிறைய பேர் குவாலிஃபை ஆகாமல் போயிடுறாங்க, சரிங்களா? சில பேர் இந்த எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன்னு படிச்சுட்டு கணக்கை பார்த்தீங்கன்னா பேசிக்கே தெரியாது இருப்பாங்க. உங்களால் அந்த சிசாட்டை வந்து குவாலிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். எக்கனாமிக்ஸை ஆப்ஷனலாக எடுக்கிற அளவுக்கு இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. எப்பா அது பாலி லாங்குவேஜ்ப்பா, ஐயோ ரைட்டு, இப்போதான் எனக்கே தெரியுது. பாலி உங்களுக்கு தெரியுமா? நம்ம எடுத்தோம்ல, அதாவது புத்தர் பேசின மொழி என்னது? பாலி லாங்குவேஜ். அந்த பாலி எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் எடுக்க மாட்டாங்க. பாலி லாங்குவேஜ் லிட்ரேச்சர் இருக்குல்ல, தமிழ் லிட்ரேச்சர் இருக்குல்ல, அது மாதிரி
தமிழ் லிட்ரேச்சர் பண்ண தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுக்கிற மாதிரி பாலி லாங்குவேஜ் இருக்கு. 22 ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ். அந்த பாலி லாங்குவேஜ் 2 பேர் தான் யூபிஎஸ்சியில் எடுத்து எழுதுனாங்க. அந்த 2 பேருமே சர்வீஸ் வாங்கிட்டாங்க. சரிங்களா? பாலி லாங்குவேஜ். நான் நீங்க சொல்றது பாலிடெக்னிக்னு சொல்லிட்டீங்களா? அந்த பாலி லாங்குவேஜ் எடுத்து எழுதுனாங்க. பாலி லாங்குவேஜ் அந்த உருது லாங்குவேஜ் எடுக்கிறாங்க. அது மாதிரி உருது எடுப்பாங்களும் கம்மியா, அதுலயே சக்சஸ் ரேட் அதிகமாக இருக்கு. உருது லாங்குவேஜ், பாலி லாங்குவேஜ் அந்த மாதிரி. ஸோ அந்த பாலிங்கிறது பாலிடெக்னிக் கிடையாது, பாலி லாங்குவேஜ். திருச்சியிலலாம் அகாடமிக் இல்லைங்க, திருச்சியில கிடையாது. நிறைய இடத்துல வந்து பேரை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சுயமா பேரை வைக்கிறதே கிடையாது. இந்த பேரை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. அதான் வந்து ஒரு லீகலா எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணணும். பேரையாவது தனியா வைக்க வேண்டியதானே. அவங்க இதே பேரை வச்சுட்டு பண்றாங்க நிறைய இடத்துல. அடுத்து டைமிங் ஃபார் ஆன்லைன் கிளாஸ் கேட்குறீங்க. இப்போ டைமிங் ஃபார் ஆன்லைன் கிளாஸ் வந்து வீக்லி வந்து 4 கிளாஸஸ் ஃபிக்ஸடு. 2 கிளாஸ் வந்து 11 to 1 இருக்கும். சரிங்களா? 2 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 PM to 9 PM இருக்கும். 11 to 1, 7 PM to 9 PM. ரெண்டுமே லைவ் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டு. சப்போஸ் என்னால் நைட் அட்டன் பண்ண முடியலன்னா நீங்கள் அதை ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம். நான் சப்போஸ் மார்னிங் இதை அட்டன் பண்ண முடியலன்னா அதை ரெக்கார்டிங் பார்க்கலாம். ஸோ அதனால் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. அது சப்போஸ் அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் பார்த்துட்டு டவுட்டாக கூட நீங்கள் லைவ்ல கிளாஸ், மற்ற லைவ் கிளாஸ் இருக்குல்ல, அதில் பார்க்கலாம். சரிங்களா? சில பேரால் மார்னிங் அட்டன் பண்ண முடியுது, சில பேரால் ஈவினிங். ஸோ அதற்காக இப்போதைக்கு டெம்பரரியாக இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. ரெண்டுமே இருக்கும். திருநெல்வேலிலாம் கிடையாதுங்க, திருநெல்வேலிலாம் கிடையாது. நான் தான் சொல்றேனே, இப்போதைக்கு எங்க இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை டைரக்ட் பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் சேலம், அப்புறம் கோயம்புத்தூர். அவ்வளவுதாங்க இப்போதைக்கு இருக்கிறது. ஆன்லைன் பேட்ச் ஃபீ பர்டிகுலர்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வரும். 9840433955 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9840433955. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எதுவுமே ரிப்ளை பண்ணாதீங்க. எது பண்ணதுனாலும் ஒன்லி டெலிகிராம், 98 டெலிகிராமில், டெலிகிராம் இந்த நம்பரில் 9840398093 டெலிகிராம் அப்படின்னா அந்த நம்பர். ஸோ மற்றவங்க அந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா அந்த நம்பர். எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்குறது எல்லாமே இதில் டெலிகிராமில் கேளுங்க. மெயிலில் கொஞ்சம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஹேக் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது மெயில். ஸோ அதனால் கொஞ்சம் மெயில் நான் பார்க்க முடியலை சில நாட்களாக. மேபி இன்னைக்கு நாளைக்குள்ள சால்வ் ஆயிரும் மெயில். நீங்கள் சொல்கிறது புரியுது சார். நான் ஒரு இப்போ ஜெகதீஷ் என்ன சொன்னால், கம்பேர்ட் டு ஸ்கூல் எக்ஸாம் ஒன்லி 5 subjects and each subject exam will be conducted separately, but we are having different 10 units of study and will be conducted in one exam. How to manage? அதான் எல்லாருக்கும் தானே, உங்களுக்குள்ள பிரச்சனை தானே. அதான் சார், அங்கே வந்து ஸ்கூலில் வந்து 5 எக்ஸாம்ஸ் இருக்கும், நீங்கள் எழுதுவீங்க. ஒரே ஒரு 5 எக்ஸாம், 6ஆவதுன்னா 6ஆவது. இங்கே எப்படி கிடையாது, 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கணும், எல்லா சப்ஜெக்ட் வேறு படிக்கணும், அதை ஒரே எக்ஸாம்ஸாக வர எழுதணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தானே ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கொடுத்துட்றாங்கல்ல, அதை மட்டும் படி. ப்ரிலிம்ஸோட மெயின்ஸ் தான் ஈஸி. ப்ரிலிம்ஸ் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் பார்ட். ரேடியன் நல்ல நேம் இருக்கு அருள்சாமி, நன்றி, தேங்க்யூ. ஹவு டு மேனேஜ் ஸ்டடி. அடுத்த கொஸ்டின் வந்து சார், பேசிக் மேத்ஸ் பார்க்கும்போது 6 to 10 வரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார், சம்டைம்ஸ் வெக்ஸ் ஆகிடுறேன் சார். சார் 6 to 10 ரொம்ப மேத்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க, 6, 9, 10 கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். 6 to 9 புக்கெல்லாம் எடுத்து படிக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய சில ஏரியாஸை மட்டும் பாருங்கள், எல்லாத்தையும் இங்கே படிக்காதீங்க, தேவையில்லை. அதில் இருக்கிறதெல்லாம் நிறைய டீவியேட் ஆகிருக்கும், அதுக்கும் சிலபஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். குரூப் 4க்கு இப்போதைக்கு ஒரு புக்கு நம்ம ஏற்கனவே போட்ட சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு புக்கு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் என்ன திரும்ப அப்டேட்டட், அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ், அப்புறம் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் அது வந்து அமேசானில் கூட இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இங்கிலீஷ், தமிழுக்கும் மேத்ஸுக்கும். ஃபோன் நம்பர் ஒன்ஸ் மோர் சார், நான் எழுதியிருக்கே தெரியும் நினைக்கிறேன். கலைவாணி கஜேந்திரன், 9840433955. ஸோ ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் இந்த நம்பருக்கு பண்ணுங்கள். இதை வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஆஃபீஸ்லேருந்து. 9840433955 மணிகண்டன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முக்கியமா அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும், நிறைய கொஸ்டின்ஸே சில இதெல்லாம் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கேட்கும் எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்ட்டு.
வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தால் கேளுங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அது எல்லாமே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வாய்ஸ் ஃபைலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ அதர்வைஸ் இன் வைண்ட் அப் திஸ் செஷன், இந்த டவுட் கிளியரிங் செஷன் அது பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி சொல்லணும்ல, குரூப் 1 எக்ஸாமினேஷன், குரூப் 2 பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு ஓவர்வியூ எல்லாமே சும்மா ஒரு ரஃபாக தான் சொல்கிறேன். குரூப் 1 எக்ஸாமினேஷன், குரூப் 1 எக்ஸாமினேஷனுங்கிறது அந்த போஸ்ட் ஆஃப் குரூப் 1 டிஓ பற்றி சொல்கிறேன். குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது டிகிரி குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருந்தால் 32, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37. இது டிஎஸ்பி, டெபுட்டி கலெக்டர், அப்புறம் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், அந்த மாதிரி கெசடட் ஆஃபீஸர்ஸ்க்குரிய போஸ்ட் நார்மலாக ஒரு 50 to 100 வேகன்சி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து 200 வினாக்கள். குரூப் 2க்கு என்ன சொன்னோன்னா அதே தான், 200 வினாக்கள். அதே மாதிரி தான் யூனிட் 8 வரைக்கும் இருக்கும். இங்கே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பேப்பர்ஸ் வரும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. இது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ். முதல் 300 மதிப்பெண் இருந்தது, இப்போ 250 மார்க்ஸ். 250 மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 10 மார்க் வினாக்கள் ப்ளஸ் 15 மார்க் வினாக்கள். இது எல்லாமே 10 மார்க் வந்து 1.5 பக்கம் எழுதணும், இது 2.5 பக்கம் எழுதுற மாதிரி பேப்பரே கொடுத்துருவாங்க. எல்லாமே ரூல்டு ஷீட்டில் இருக்கும். ஸோ மொத்தம் 750 ப்ளஸ் ஓடி இன்டர்வியூ. ஸோ இது வந்து 750 மார்க்ஸ். ஸோ இன்டர்வியூ வந்து 100 மதிப்பெண்கள். ஸோ இதில் இருந்தால் இது 2ல் இருந்தால் இந்த மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூவில் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன். இது எல்லாமே சிலபஸில் பாருங்க. இந்த பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படிங்கிறது நிறைய தடவை உங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருக்கேன். ஸ்பிளிட் அப் எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன். எல்லாமே ப்ரிலிம்ஸ் எல்லாமே திரும்ப உங்களுக்கு அனுப்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லாதவங்க இந்த லிங்க் எல்லாமே அனுப்புகிறேன். எல்லாத்தோட டீட்டெயில்டு சிலபஸ் எல்லாமே, அதே மாதிரி டிஓ எல்லாமே. இப்போ நான் உங்களுக்கு ஓவர்வியூ சொல்லியிருக்கேன் என்ன எக்ஸாமினேஷன்ஸ். இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், இது வந்து டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஇஓ எக்ஸாமினேஷன். டிஇஓனா என்னதுன்னா மாவட்ட கல்வி அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னதுன்னா பிஜி இந்த சப்ஜெக்ட் சொன்ன சில சப்ஜெக்ட்ஸ் அது பிஜி அண்ட் பிஎட் இருக்கும். இதுக்கு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 மாதிரி தான், குரூப் 2 மாதிரி தான். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 பேப்பர்ஸ் இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 3 மட்டும் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், எஜுகேஷன் சைக்காலஜி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இருக்கும். இங்கே யூபி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 ஈச் 3 யூனிட்ஸ் இருக்கும். குரூப் 1ல் மொத்தம் 9 யூனிட்ஸ். அந்த 9 யூனிட்ஸில் 3 யூனிட்ஸ் எடுத்து இதில் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? பேப்பர் 1 300 மார்க்ஸ், இது டெஸ்கிரிப்டிவ். பேப்பர் 2 300 டெஸ்கிரிப்டிவ். இது 2 டெஸ்கிரிப்டிவ் எழுத்து தேர்வாக இருக்கும். இது வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் 900 ப்ளஸ் இன்டர்வியூ. இன்டர்வியூங்கிறது ஓரல் டெஸ்ட். ஸோ அது 120 மார்க்ஸ். அப்போ இந்த 900 + 120க்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் அவங்க ஃபைனல் ரேங்க். டிஓக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஏஜ்னு எது கேட்குறீங்க பிரதாப் ராம்? வாட் ஆர் த சப்ஜெக்ட் பேப்பர் 1, பேப்பர் 2? அதான் சொல்லிட்டு அந்த சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் பாருங்க. எல்லா டீட்டெயில் சிலபஸ், ப்ரிலிம்ஸ், குரூப் 1, 2, டிஓ, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், குரூப் 4 எல்லா சிலபஸ் தமிழ் மீடியம் ஆஸ் வெல் அஸ் இன் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே கொடுத்துருவாங்க. குரூப் 1 மெயின் சிலபஸ்லாம் தமிழ் மீடியத்தில், இங்கிலீஷ் மீடியத்தில் தான் டிஎன்பிசியை கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுலையுமே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெக்கார்டிங் யூடியூப்பில் பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து டைரக்ட் கிளாஸை பண்ணிக்கலாம். டைரக்ட் கிளாஸ்ல இருந்து ஆன்லைன் கிளாஸுக்கு மாறிக்கலாம், பண்ணிக்கலாம். ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் தான். டைரக்ட் கிளாஸ் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், ஆன்லைன் கிளாஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ஸோ ஆன்லைன் கிளாஸில் மாறிக்கிட்டு இன்னொன்று புரிஞ்சுக்கங்க. ஆன்லைன் கிளாஸ்னா ஆன்லைன் கிளாஸில் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். டைரக்ட் கிளாஸஸ் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் லிங்க்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். சரிங்களா? சப்போஸ் நான் வர முடியலை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் டைரக்ட் கிளாஸில் சேர்ற எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் லிங்க்கும் கிடைக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸே திரும்பவும் ரெக்கார்டிங்கும் பார்த்துக்கலாம். குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சார், நான் டிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே சைமல்டேனியஸாக படிக்கலாமா? இன்ட்ரெஸ்ட் இருந்தால், உங்களுக்கு டைம் இருந்தால் சைமல்டேனியஸாகவும் படிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். அந்த டைமும் போதும். சும்மா சைமல்டேனியஸ் கொஞ்சம் என்ன மெயின்ஸ் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்பப்போ கொஞ்சம் எழுதி பார்க்கணும், டெஸ்ட்டு அந்த மாதிரி. இப்போயே கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நல்லது தான். இப்போயே மெயின்ஸுக்கும் நீங்கள் குரூப் 1க்கோ டிஓக்கோ மெயின்ஸும் இதுவும் சைமல்டேனியஸாக படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ ஒரு டாப் மார்க்ஸ் எடுக்க முடியும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.
ஸோ என்னோட பேரு ராஜபூபதி. ஸோ ஃபவுண்டர் ஆஃப் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ரேடியன் ஆப்பை பற்றி சொல்லுங்கள். ஸோ அந்த ரேடியன் ஆப் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் கோடு பேட்ச் கோடு என்னன்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிடுவோம். அதில் எல்லாமே ரெக்கார்டட் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மொபைலில் பண்ணலாம். சப்போஸ் அதோட லேப்டாப் வெர்ஷன் வேணுங்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் வெர்ஷனை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்து மண்டேக்கு மேலே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு லேப்டாப் வெர்ஷனோட இது வந்து சில பேருக்கு மட்டும் யாருக்கு தேவைப்படுதோ, மற்றபடி ஆண்ட்ராய்டில் அட்டன் பண்ணுங்க. முடியாதவங்க லேப்டாப் இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நெசசரியான்னு கேட்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த போஸ்ட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிஎன்பிசியில் இருக்கிற எந்த போஸ்ட்டுக்கும். நியூ புக்ஸ் இன் பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து எல்லாமே ஆப்பில் வந்து அப்லோட் ஆகிடும். நியூ புக்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டா அதை வந்து டவுன்லோட் பண்ணி வேணால் நான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். எல்லாமே ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த லிங்க்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற மாதிரி அதாவது ஒரு கூகுள் டிரைவில் எல்லாத்தையும் போட்டு அனுப்புகிறேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். Adevani Gajendran, thank you very much sir. Your explanations for all my questions gives me a clear scope for my goal. Kandipa I can achieve. சரிங்களா? So always aim to become a topper. அதான் நான் எப்பவுமே சொல்லக்கூடியது. சரிங்களா? No aim is a crime. சரிங்களா? எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் டாப்பர் ஆகணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் கூட நினைங்க, இல்லை டாப் 10க்குள்ள வரணும்னு நினைங்க. கண்டிப்பா யாராலையுமே முடியும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு பிஎஸ்டிஎம்ங்கிறது 1ஆவதுல இருந்தா, பிஎஸ்டிஎம்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியத்துக்கு வந்து 20% ரிசர்வேஷன் உண்டு. ஆனால் 1ஆவதுல இருந்து படிச்சிருக்காங்க. தனித்தேர்வுகள் கூட கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ சில பேர் 10th தனியாக எழுதியிருப்பாங்க, 12th தனியாக தான் கிடையாதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி இப்படி சொல்றாங்க. அது நிறைய கேண்டிடேட்ஸை பாதிக்கும். லேப்டாப் ஆக்சஸ்க்கு மண்டே டியூஸ்டே மெசேஜ் அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, மெயில் பண்ணு. டிஓ மெயின்ஸ் பேட்ச் நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம டிஓ போன டிஓ அதுக்கு முந்தின டிஓ நடந்த மெயின்ஸ் பேட்ச்லாம் ரெக்கார்டட்ல இருக்கு. புதுசா மெயின்ஸ் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகல. ரெக்கார்டை நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் பேட்ச் தனியா டிஓக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணுவோம். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்எம் எப்படின்னா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஎஸ்டிஎம் கிடையவே கிடையாது. இப்போ எப்படி பேச முடியும்? பிஏ இங்கிலீஷ் இல்லை பிஇ படிச்சவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி தான் நீங்க வேணா அதுக்கப்புறம் ஒரு தமிழ் மீடியம் கோர்ஸ் படிச்சுட்டு வேணா நீங்க பிஎஸ்டிஎம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சார் டுமாரோ ஃபீஸ் பே பண்ண வரலாமா? மதுரைக்கு வந்து நீங்க நேரடியாக பே பண்ணிக்கலாம். மதுரையில் வந்து பழங்காலத்தில் இருக்கு, அங்கே நீங்க பே பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? என்ன சொல்றது, 1 to 12th ஸ்டடி பண்ணேன். தமிழ் கார்டு சர்டிஃபிகேட் ஃபார் 10th and 12th. சார் இப்போ இருக்கக்கூடிய புது ஃபார்மேட்ல தான் கேட்குறாங்க. புது ஃபார்மேட்டை பாருங்க. டிஓ எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா, டெய்லி 5 hours படிங்க. இப்போ டிஓ குரூப் அண்ட் டிஃபரெண்ட் போஸ்டிங்க அப்படின்னா கண்டிப்பா டிஓங்கிறது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது, மாவட்ட கல்வி அதிகாரி, அப்புறம் சிஇஓ அப்படி போயிட்டு இருப்பாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1ங்கிறது வந்து தனி எக்ஸாமினேஷன்ஸ். அது வந்து யார் எடுக்கிறாங்கன்னா, டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருங்கிற கெசட் ஆஃபீஸர் போஸ்ட். இதுல டெபுட்டி கலெக்டர் ஆனீங்கன்னா நீங்க வந்து ஒரு 15 yearsல வந்து கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகலாம். சகாயம் ஐஏஎஸ் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் போனாங்க. குரூப் 1ல போய் தான் ஐஏஎஸ் ஆனாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டிஇஓ ப்ரொமோஷன்லாம் குயிக்கா வருங்க. டிஇஓ அதுக்கப்புறம் சிஇஓ வந்துடும். அதுக்கப்புறம் ஜாயின்ட் டைரக்டரா போகலாம். உங்களுக்கும் நல்ல பவர்ஃபுல் போஸ்ட்டுங்க அது. அப்புறம் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் வரலாம். சென்னையில குரூப் 4 டைரக்ட் கிளாஸஸ் வந்து செப்டம்பர் 1st வீக்ல இருந்து இருக்கு. எல்லாமே வாட்ஸ்அப்ல பாருங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு. நான் சொன்னேன்ல அந்த 9840433955 இந்த நம்பருக்கு, இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கங்க. எல்லாமே இந்த 9840433955. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த இன்னொரு நம்பர் தான் சேவ் பண்ணியிருக்கணும். நான் இது வந்து புதுசாக சேர்றவங்க, query கேட்குறவங்களுக்கு 9840433955 இந்த நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்புங்க. எப்போ கிளாஸ் ரூம் கிளாஸ் ஆரம்பிக்கிற டீடைல்ஸ் இருக்கும்.
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 9840398093 இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம். பட் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதாவது அனுப்புறதுன்னா டெலிகிராம் அல்லது மெயில் அனுப்புங்க. அன்சுயா, கேன் வி கெட் a good age relaxation, expect age relaxation for group 1 தானே ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கவர்மெண்ட்டாவது பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். ட்ரை பண்ணலாம். மினிமம் 45 கேட்குறாங்க ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறவங்க, இது இன்னைக்கு நடந்த வகுப்பு 15th August 2021 நடந்த ஒரு இன்ட்ரோ செஷன்ஸ், சரிங்களா? ஸோ அதை தான் இந்த யூடியூப் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்க இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வீடியோ செக்ஷனில் போய் பாருங்கள். வேற உங்களுக்கு ஏதாவது query இருந்தா, கோர்ஸ் ரிலேட்டட் query இருந்தா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. வாட்ஸ்அப் இல்லைன்னா இந்த நம்பருக்கு டெலிகிராம் அனுப்புங்க. வாட்ஸ்அப்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் வந்து டெலிகிராமுக்குரியது. வேற உங்களுக்கு queries ஏதாவது இருந்தா, வேற ரிலேட்டட் queries இப்போ அது சம்பந்தமா இருந்தா இல்லை நீங்க கமெண்ட் செக்ஷன்லையும் பண்ணுங்க. அது கமெண்ட் செக்ஷன் அப்பப்போ பார்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ அது ப்ரிப்பேர் பண்ணுங்க. நன்றி. என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் IAS அகாடமி. நன்றி.